சோழி பிரசனம் சோழி ஜோதிடர் உங்களிடத்தில் வந்து யூடியூப் சேனலில் மேச ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பற்றி உங்களுக்கு விரிவாக எடுத்து உரைக்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குரு பயிற்சி ஆரம்பமாகிறது. மதியம் 1 மணி சுமாருக்கு குரு வந்து மாறுகிறார். குரு மாறும் பொழுது மேச ராசிக்கு அனைத்து 12 ராசிகளுக்குமே ஒரு முக்கியமான கிரகங்கள் அது. குருவில் என்றால் ஒன்றுமில்லை, குரு பகவான் தான் அனைவருக்கும் பெரியவர். அவர் தான் நமக்கு எல்லா ஆசி வாங்க வேண்டும். அவர் இன்று ஞாயிற்றுக்கிழமை குரு பயிற்சி 1 மணிக்கு சுமார் மாறுகிறார். அவர் மாறும் பொழுது சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிக்கு பாதகம் இருக்கிறது என்று ஜாதகம் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கருத்துக்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள். அதுவும் ஒரு சிலருக்கு உண்மை, சில இது பொய்யும் சொல்ல முடியாது, உண்மைதான். இருந்தாலும் குருபகவான் இந்த வருடம் என்ன பண்ணுகிறார் தெரிகிறார். மிக அதிசயமான விஷயத்தை செய்ய போகிறார்கள். மக்களுக்கே தெரியாது, அரசாங்கத்துக்கும் தெரியாது, விஞ்ஞானத்துக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு குருபகவான் விளையாட்டு இந்த வருஷம் அவ்வளோ இருக்குது. விசுவாசாட்டு குருபகவானுடைய விளையாட்டு ஓவராக உள்ளது. ஏகப்பட்ட நன்மைகளையும் ஏகப்பட்ட சிக்கலையும் உண்டு பண்ண போகிறோம். ஆனால் இருந்தாலும் கிரகத்தின்படி பார்க்கும் பொழுது தோழியப்படியும் பார்க்கும் பொழுது குரு பகவான் இந்த வருடம் மேசராசிக்கு நல்ல பலனையும் கொடுக்க போகிறார். மேசராசியில் உள்ளவர்களுக்கு அனைத்து சுபகாரியங்களும் நடக்கும். மேசராசியில் உள்ளவர்களுக்கு அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொருள்கள் உங்களுடைய கஷ்டம் தீர்ந்துவிடும். பழைய கடன்கள் இருந்தால் கட்டி விடுவீர்கள். புதிய கடன் வாங்கி வீடு வாங்கிடுவீர்கள். சொந்தமாக நிலம் வாங்கி யோசனை பிசினஸ், அதாவது தொழில் ஸ்தானத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக தொழில் விருத்தி அடையும். பயந்துகிட்டு இருக்க வேண்டாம். அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். குரு பயிற்சி மேசராசிக்கு நன்றாக உள்ளது. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசி நண்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கிறது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன செல்வாக்கு எங்கேருந்து பணம் வருகிறது என்றே தெரியாது. எதிலும் முதலீடு போட்டிருக்கிறீங்களே தெரியாது. ஆனால் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். எங்கேருந்து வருது ஆண்டவன் அந்த குபேரனுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி நன்றாக உள்ளது. அனைத்து ரிஷபராசிகளுக்கும் திருமணம் நடந்தே தீரும். தயவு செய்து குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். அதாவது யாராக இருந்தாலும் குலதெய்வம் தான் முக்கியம். குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். பக்கத்தில் தான் சாமியிலே தூரத்தில் இருக்கிறது என்று நினைத்தால் உங்களுக்கு அதுக்கு இணையான சாமியை அந்த குலதெய்வத்தை நினைத்து அந்த ரிஷபராசியில் உள்ளவர்கள் குலதெய்வத்தை நன்றாக கும்பிடுங்கள். அதுக்கு என்ன நாம் செய்ய வேண்டிய முன்னோர்கள் என்ன கிழமையில செய்தார்களோ அந்த கிழமைகளில் நீங்கள் குலதெய்வத்துக்கு நன்றாக செய்யுங்கள். குலதெய்வத்துக்கு என்ன நாம் செய்ய வேண்டியது வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக செய்ய முடியவில்லை என்றாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிந்த இந்த குலதெய்வத்துக்கு செய்யுங்கள். ரிஷபராசிக்கு அன்பர்களே, உங்களுக்கு தெய்வம் அனைவருக்கும் குலதெய்வம் தான். இருந்தாலும் சில ராசிகள் சில தெய்வத்தை மறந்து விடுகிறார்கள். ஆக அதில் குலதெய்வம் முக்கியம். குலதெய்வத்தை நன்றாக வணங்குங்கள். ரிஷபராசி உள்ளவர்கள் அனைவருக்கும் நன்றாக இந்த வருஷம் இருக்கிறது குரு பயிற்சி. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் பக்கம் என்றதுக்கு பச்சை கொடிதான், கவலையே பட வேண்டியது. மிதுன ராசி உள்ளவர்கள் இந்த குரு பயிற்சியில் அடுத்து குரு பயிற்சி முடியறதுக்குள் உங்களை நீங்கள் பெரிய கோடீஸ்வரர்கள் யாராக தான் சரி. அந்த அளவுக்கு இந்த மிதுனராசிக்கு 99% உங்களுக்கு நன்றாக 100 சொல்லலாம். இருந்தாலும் 99% நன்றாக உள்ளது. மிதுனராசி உள்ளவர்கள் கண்டிப்பாக 10 பவுன் வச்சிருக்கிறவங்க 100 பவுன் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு குரு பயிற்சியும் அவ்வளோ சூப்பராக மிதுனராசிக்கு உள்ளது. மிதுனராசியில் இருக்கும் பெண்கள், குழந்தைகள் வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அரசு துறையில் வேலைக்கு அலைந்து கொண்டு இருக்கும் மிதுனராசி பெண்கள், ஆண்கள் அனைவருக்கும் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது வேலைக்கு அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு, ஒரு பரீட்சையில் இருக்கிறவர்களுக்கு, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக உயர் பதவி வேலை கிடைக்கும். மிதுனராசி உள்ளவர்களுக்கு முயற்சி செய்தால். அதே போல் மிதுனராசி உள்ளவர்களுக்கு வீடு கட்டும் எண்ணம் இருக்கிறவர்களுக்கு வீடு கண்டிப்பாக கட்டி முடிப்பீர்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே போல் மிதுனராசி உள்ளவர்களுக்கு அனைத்து துறையிலும் கம்பெனி, பிஸ்னஸ்ஸு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஓடாது இருந்திருந்தால் கூட மிதுனராசி உள்ளவர்கள் இப்போ எடுத்து ஓட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மிதுனராசி நன்றாக உள்ளது. இந்த குரு பயிற்சி மூலம் மிதுனராசிக்கு 99% நன்றாக உள்ளது. வணக்கம்.